ஒரு போட்டோவை அனுப்ப சொன்னா 9 கேள்வி கேட்டுட்டு இருக்க பாரு. ஏன்பா நீ எல்லாம் சிங்கப்பூர்ல எப்படிதான் வாழ்ந்த? சரி சரி, ரொம்ப கலாய்க்காதீங்க. அந்த ரத்னவேலோட நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. இப்பவே எடுத்த எல்லா போட்டோவையும் சென்ட் பண்ணி விட்டுறேன். அட பாவி, ரத்னத்தோட போன் நம்பர் கூட இல்லையா உன்கிட்ட? பயங்கரமான உஷாரான ஆள் தான் பண்ணி. ரத்தனத்தோட நம்பர் அனுப்பியிருக்கேன் பாரு. டக்குன்னு போட்டோவை அனுப்பிவிடு. ஓகேமா ஓகேமா, இப்பவே அனுப்பி விடுறேன். அக்கா அக்கா, என்ன மச்சான், என்ன மச்சான் ஆச்சு? சரி, தூங்குறதுக்கு இந்த இடம் வாஸ்து சரி. என்ன ரத்னம், என்னாச்சு? எங்கக்கா அவளை கூப்பிடு. யார கூப்பிட சொல்ற? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்காளே, அவளை கூப்பிடுங்க. ஜானகி, ஏ ஜானகி, வெளியில வாடி. என்னன்னு ஜானகி வந்துட்டாப்பா, என்னன்னு சொல்லு. அந்த அசிங்கத்தை நானே எப்படி சொல்றது? இத நீயே பார்த்து எல்லாருக்கும் சொல்லு. அட கடவுளே, இவன் கூட நீ இன்னும் அடி பழக்கத்துல இருக்க? அப்புறம் எதுக்கு நீ திரும்ப இங்க வந்த? அவன் கூடவே கூத்தடிச்சுக்கிட்டு கண் காணாம இருந்திருக்கலால. என் தம்பி இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? ஏன் திரும்பவும் வந்து என் தம்பி நிம்மதியெல்லாம் கெடுக்கிற? அத்தை, என்னாச்சு? எதுக்கு இப்ப அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இவன் டிராமா போட்டால. ஆனா இவன் யாரு கூடயோ கார்ல வந்து இறங்கினான்னு ரஞ்சித் பாத்துட்டு சொன்னால. இப்ப அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவன் யாருக்காக ரத்தனத்தை விட்டுட்டு ஓடினாலோ அதே ஆளோட தான் இப்பவும் கார்ல போய் சுத்திட்டு வந்திருக்கா. அதுக்கான போட்டோ ஆதாரம் இதுல இருக்கு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு தோக்கடிக்கணும்னா அவளை நடத்த கெட்டவன்னு சொன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க வாய்க்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவளே வீட்டுக்குள்ள முடங்கி போயிடுவா. இதெல்லாம் சமாளிக்க முடியாம 25 வருஷத்துக்கு முன்னாடியும் அததான் செஞ்சா, திரும்பவும் அதேதான் செய்யறா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவமானத்துக்கு பயந்து மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போடுமா, இல்ல வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா கிடக்கணும்? வேதனாகி ஜெயிச்சுட்டு எப்போ போல நிம்மதியா இருப்பா. இங்க பாருங்க அத்தை, இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காது. இந்த தடவை நீங்க ஓடவும் வேணாம், ஒளியவும் வேணாம்.
எதிர்த்து நின்று திருப்பி அடிச்சு வேதனைக்காம ஓட விடலாம். நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு வேலை, ஆனா நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா உன் ஐயாவுக்கு என்னைக்குமே வேதநாயகி சொல்றதா வேதவாக்கு. வேதநாயகி போய் தம்பி இன்னைக்கு காலையில சூரியன் மேற்க உதிச்சுதுப்பான்னு சொன்னா அப்படியாக்கா அப்படின்னு வாயை பொழந்துகிட்டு கேட்பாரு. அவர்கிட்ட எல்லாம் வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. அத்த, ஐயா சின்ன வயசுல இருந்தே வேதநாயகி அம்மாவை நம்பி பழகிட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்குன்னு அவருக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு. அதனால்தான் வேதநாயகி அம்மாவை அவரால் சந்தேகப்படவே முடியல. இங்க பாருங்க அத்த, முதல்ல அவர் நம்பிக்கையை உடைக்கணும். வேதநாயகி அம்மாவை பத்தி அவர் நினைச்சிட்டு இருக்கிற எதுவுமே உண்மை இல்லைன்னு அவர் முன்னாடி நிரூபிச்சு காட்டணும். வேதநாயகி அம்மாவோட முகமூடிய கழட்டி அவங்களோட உண்மையான கொடூர முகத்தை ஐயாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல வேலை. வேதநாயகியோட தில்லு முள்ளெல்லாம் அம்பலப்படுத்துறது ஒண்ணும் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. நீ என்னடானா இன்னும் 10 நாள்ல எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன்னு சவால் விட்டு வச்சிருக்க. அத்த, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. எப்படியும் இதுக்கு பின்னாடி வேதநாயகி அம்மா தான் இருக்க போறாங்க. அவங்கள நூல் பிடிச்ச மாதிரி போய் பார்த்தாலே இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள ஒத்துக்க வைக்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல.